அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விங் ட்ரேடுக்கு ஸ்டாக்ஸ் எப்படி செலக்ட் பண்ணலான்னு. நம்ம பழைய வீடியோவில் சொல்லியிருப்போம், இந்த சார்ட்டிங் மூலமாக நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடுக்கு தேவையான ஸ்டாக்ஸ் நம்ம எடுக்க முடியும்னு சொல்லியிருந்தோம். இப்போது அந்த ஸ்டாக்ஸ் வந்து எடுக்கிறதுல நம்ம பழைய என்ன மெத்தட் யூஸ் பண்ணியிருந்தோம், பழைய வீடியோவில் பார்ட் 1ல் என்ன யூஸ் பண்ணியிருந்தோம்னா, பிரேக் அவுட், அதாவது ப்ரீவியஸ் பிரேக் அவுட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ சம்டைம்ஸ் வந்து பிரேக் அவுட் வந்து சில நேரங்களில் வேலை செய்யாமல் போயிடும். ஏன்னா நீங்கள் வந்து இப்போது நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இங்கே வந்து ஆல்ரெடி ஹை இருக்குது, இது கட் ஆனால் மேலே போச்சுன்னா பை எடுக்கலாம், இது வந்து பை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சில நேரங்களில் இது கட் ஆகாமல் இதை வந்து ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கிட்டு மறுபடியும் கீழே வர்றக்க ஆரம்பிச்சிடும். ஸோ சில நேரங்களில் கட் ஆகி மேலே போனாலும் போகலாம். ஸோ இதில் வந்து சிக்கல் இருக்குது. நம்ம எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் அதுதான் ஹைன்னு இருக்கும்போது மறுபடியும் கீழே வந்துருச்சுன்னா நீங்கள் அது வரைக்கும் ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் இப்போ சொல்லித்தரப்போட மெத்தட் நீங்கள் ஃபுல்லாக கேளுங்க. இது வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னா, கேண்டில் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டாக்ஸை வந்து பை பண்ணுற மூலமாக வந்து ஒரு ஸ்விங் ட்ரேட்ஸ்க்கு நம்ம ஸ்டாக்ஸ் ஈஸியாக செலக்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிள்ஸாக சிலதை பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, சார்ட்டிங்கில் நான் சொன்ன மாதிரி இதில் ஏதாவது ஒரு இது செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நான் நிறையா ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம கேண்டில் ஸ்டிக்ஸுங்கிறது வந்து எப்படி ஒர்க் ஆகுது என்னங்கிறது வந்து ஒரே ஒரு கேண்டில், அதாவது வந்து ஹேமர் கேண்டில் மட்டும் நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க, இன்னும் கொஞ்சம் கேண்டிலை பற்றி ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எந்த மாதிரி செலக்ட் பண்ணுறதுன்னு நம்ம சொல்கிறேன், ஓகேங்களா? இப்போ இதில் வந்து இருக்கக்கூடிய ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணால் ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து அந்த ஹேமருங்கிற பேட்டர்ன் இருக்கான்னு பாருங்கள், ஓகேங்களா? இப்போது நான் எக்ஸாம்பிளுக்காக ஒரு சில எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இண்டஸ்இண்ட் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கேண்டில் நான் பார்க்குறேன், சரிங்களா? இந்த மாதிரி ஒரு ஹேமருங்கிற பேட்டர்ன் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு, டவுனில் வந்திருக்கு. ஸோ இங்கேருந்து நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், டவுன் ட்ரெண்டில் வந்து இந்த மாதிரி ஹேமர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் பை எடுக்கலான்னு சொல்லியிருந்தேன், சரிங்களா? இப்போ வந்து இங்கேயே ஆல்ரெடி ஒரு சின்னதாக ஹேமர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு, பட் அதோடைய ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு மறுபடியும் கீழே வந்துருச்சு. ஆனால் இதுதான் ப்ராப்பரான ஹேமர் ஃபார்ம் ஆகிருக்கு, சரிங்களா? அதை நம்ம இமேஜாக எடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு புரியும். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி இமேஜை டவுன்லோட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இமேஜை டவுன்லோட் பண்ணது வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு கிளியராக கிடைக்கும். இண்டஸ்இண்ட் பேங்க்கு டெய்லியில் வச்சுக்கோங்க. ஸோ அதை வைக்கிறதுக்கு முன்னாடி இதில் நான் ஆல்ரெடி பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், 6 மந்த்து டெய்லி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏதோ ஒன்று வச்சுட்டு செலக்ட் பண்ணிவிட்டு தப்பான டிசிஷன் எடுத்துடாதீங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. மினிமம், அதாவது வந்து பீரியட் வந்து 6 மந்த்து டெய்லி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? கேண்டில் ஸ்டிக்ஸ் வச்சுக்கோங்க. சார்ட் அப்டேட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க, சரிங்க? மினிமைஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வரும். அப்போ நீங்கள் இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வந்து சார்ட் எடுத்திருக்கேன். இதை வந்து எடிட் பண்ணிக்கலாம். எடிட் மோட் கொண்டு போயிட்டோம்னா, பெயிண்டில் வச்சிட்டோம்னா இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக கிடைக்கும். இதில் இது வந்து ஹீரோ மோட்டார்ஸோடது. இந்த சார்ட் ஹீரோ மோட்டார்ஸ் இண்டஸ்இண்ட் பேங்க், ஓகே. இதில் வந்து எடிட் கொடுத்துட்டு பெயிண்ட் போயிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ பென்சில் எடுத்துக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டவுன் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. நான் சொல்லியிருந்தேன் டவுன் ட்ரெண்ட் வந்துருச்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி டவுன் ட்ரெண்ட் பார்த்துட்ருக்கீங்க, எல்லா சார்ட்டையும் நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்க. வாட்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபார்மேஷன் நீங்கள் வர்றது, அதாவது இந்த ஹேமர் ஃபார்மேஷன் வந்திருக்கா இல்லையான்னு நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இந்த ஹேமர் ஃபார்மேஷன் வந்திருக்கீங்க, ஓகேங்களா? டவுன் ட்ரெண்டில் வந்து இங்கே ஆல்ரெடி ப்ரீவியஸ் இது சப்போர்ட், சரிங்களா? இங்கே வரைக்கும் போயிருக்கு, ஹை வரைக்கும் போயிட்டு மறுபடியும் திரும்பி கீழே வந்திருக்கு, சரிங்களா? அப்போ ப்ரீவியஸ் இது கீழே வந்து ஆல்ரெடி ரோ வந்து டச் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே வந்து இந்த ஹேமர் ஃபார்மேஷன் வந்திருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த ஹேமரை பார்த்து நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கணும். ஸோ அதை நான் ஜூம் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹேமருங்கிற ஃபார்மேஷன் இருக்கும். நான் ஹேமர் இப்படி தான் இருக்கணும், என்ன ஏதுன்னு ரூல்ஸ் எல்லாம் நான் சொல்லியிருப்பேன். அதை பார்த்து நீங்கள் எடுங்க, சரிங்களா? இப்போ வந்து இந்த ஹேமர்னால் எப்படி இருக்கணும், அது வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டு வந்து 1:2ங்கிற விதத்தில் இருக்கணும். விக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோட இது வந்து பார்த்திங்கன்னா ஷேடோ வந்து 2% 2ங்கிற இதுலேயும், இது வந்து 1ங்கிற விதத்துலேயும் இருக்கணும், ஓகேங்களா? இது 2 ரூபானா இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 1 ரூபானா இது வந்து 2 ரூபா வரைக்கும் இறங்கிக்கணும், ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கணும். இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பை வந்து எங்கே எடுக்கிறீங்கன்னா இங்கே எடுக்கிறீங்க. பை வந்து நீங்கள் வந்து பை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஒரு கேண்டில் உங்களுக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு, நீங்கள் ஏதாவது ஒரு கேண்டிலில் பார்த்துறீங்க. இப்படி நீங்கள் இதில் நிறைய எடுத்திருக்கீங்களா இதில்? ஸோ இதில் நீங்கள் ஏதாவது ஒரு கேண்டிலில் அந்த மாதிரி கேண்டில் ஃபார்மேஷன் பார்க்குறீங்க. ஸோ அதில் பார்த்துட்டு ஏதாவது ஒரு கேண்டில் இருக்கிறது நீங்கள் இப்போ வந்து நம்ம இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ எதுவும் பார்த்தேன், கரண்ட்டாக எதுவும் இல்லை. ஸோ இது வந்து ப்ரீவியஸாக நடந்தது மட்டும் எடுத்துகிட்டு நான், ஓகேங்களா? அதில் உங்களுக்கு வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நீங்கள் பை எடுக்கணும், சரிங்களா?
இங்கே வந்து உங்களோட பை என்ட்ரி இருக்கணும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு கேண்டில் டவுன் ட்ரெண்டில் வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டீங்க. அப்போ வந்து என்னென்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு அசம்ஷன் பண்ணிக்கோங்க, இங்கே வந்து பை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. சரிங்களா? எடுத்துட்டிங்கன்னா ஸ்டாப் லாஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, இதுதான் ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா, இதுதான் ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா, வேணால் இதை கூட ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம், பட் நம்ம லாஸை குறைக்கிறதுக்காக இது வச்சுக்கலாம். இங்கே வந்து ஓகேங்களா ஸ்டாப் லாஸ் எஸ்எல். ஓகேங்களா, இங்கே பை எடுத்திருக்கீங்க. ஸோ பை எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் இது வரை கிடச்சிருக்கும். எவ்வளோ கிடச்சிருக்கும் அப்படின்னா, ஒரு நிமிஷம் இருங்க, ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து இங்கே பை எடுத்துகிட்டு இங்கே ஸ்டாப் லாஸ். ஸோ இவ்வளோ தூரம் உங்களுக்கு மேலே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து என்னென்னா இங்கே எடுத்துருக்கீங்கன்னா 1 2 3 4 5 நாள். ஸோ ஓகேங்களா, 5 days ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 840 நீங்கள் என்ட்ரி எடுத்திருப்பீங்க. ஸோ எக்ஸிட் ஆகிறது பார்த்தீங்கன்னா 980 940. ஓகேங்களா, ஒரு 100 rupees வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்திங்கன்னா ஹேமர் மட்டுமே பார்த்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். சரிங்களா, ஆனால் இது வந்து சப்போர்ட்டில் இருந்தங்காட்டிக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ சப்போர்ட்டில் இல்லாத இடத்துல நீங்கள் கிடச்சிருந்தானா போயிருக்காது. பார்த்தீங்கன்னா இங்கேயும் டவுன் வந்திருக்கு, பட் இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் மேலே போகல. ஏன்னா வந்து ஆல்ரெடி மார்க்கெட் மேலே இருக்குது. ஸோ மறுபடியும் மேலே போகலை. ஸோ கீழே தான் வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து கீழே வந்து இங்கே ஃபார்ம் ஆனது வந்து பவர்ஃபுல்லாக எடுத்திருக்கு, இங்கே சப்போர்ட் இருந்தங்காட்டிக்கு. ஸோ இதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்டாக்ஸில் போயிட்டு நீங்கள் தேடிக்கணும். ஓகேங்களா, இதில் வந்து ஏதோ ஸ்டாக்ஸில் வந்து இப்போ கரண்ட்டாக அந்த மாதிரி ஹேமர் ஃபார்மேஷன் இருக்கா பாரு, இங்கே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து இது இவ்வளோ தூரம் போயிருக்கு. ஸோ அந்த மாதிரி நல்ல டவுன் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டில் வந்து ஹேமர் ஃபார்ம் ஆயிருந்துன்னா நீங்கள் எடுங்க. ஸோ இதை எடுத்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து நல்ல ஸ்விங் ட்ரேடுக்கான நல்ல ஸ்டாக்ஸு. இதனால் நீங்கள் இந்த ஹேமருங்கிற பேட்டர்னை மட்டும் வச்சே நீங்கள் நிறைய ப்ராஃபிட் பண்ண முடியும். நான் அப்கமிங் வீடியோஸ் நிறைய போடுறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான்